வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க தேவையில்லை. மேக்ஸிமம் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த கம்பெனியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த கம்பெனி லாஸ்ட் ஏஜிஎம் மீட்டிங்கில் 1:1 ரேஷியோவில் ஒரு போனஸ் இஷ்யூ கொடுக்க போகிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு போர்டு மீட்டிங்கில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். போனஸ் இஷ்யூக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வைஸும் சரி, மார்க்கெட் கேபிட்டல் வைஸும் சரி, இந்தியன் மார்க்கெட்டில் இது ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியாக இருக்குது. மார்க்கெட் லீடராகவும் இவங்க தான் இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டீமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ணாங்க. கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனியை இன்னும் நிறைய ஐபிஓஸ் இதோட சப்சிடி கம்பெனி வழியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனி இப்போ 3000 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் இப்போ போனஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா 1500 ரூபாய்ன்ற ரேட்ல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மாறுறப்ப இந்த கம்பெனி இன்னும் 2-3 இயர்ஸ்ல ஜியோவும் சரி, ரிலையன்ஸ் ரீட்டைல் இது எல்லாமே டீமர்ஜ் பண்ணாலோ இல்ல நியூவா ஐபிஓ லிஸ்ட் பண்ணாலோ அப்ப இந்த ரிலையன்ஸோட ஸ்டாக் பிரைஸ் இன்னும் ஒரு நல்ல ஹைக்கை ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ரீச் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டாக் இப்ப இருக்கிற அதே 3000 ரூபாய்க்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா போனஸ் இஷ்யூக்கு முன்னாடியோ இல்ல ஆஃப்டர் போனஸ்க்கு அப்புறம் இதை நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் லாங் டேர்ம்ல ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரிலையன்ஸ் கண்டினியூஸா அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை சம்பாரிச்சு கொடுத்த கம்பெனியா தான் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். நம்மளோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல டெஃபினட்டா நம்மளோட போர்ட்போலியோல கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்கா தான் ரிலையன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ல ஒரு ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்கா தான் இருக்கு. நிப்டி 50 வெயிட்டேஜ்ல பினான்சியல் சர்வீஸ், ஐடிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹெவி வெயிட்டேஜ் இருக்கிறது ஆயில், கேஸ் அண்ட் கன்சூமபிள் ஃபியூவல்ஸ் தான் இருக்கு. அதுல 12.6% இருக்கிறதுல மேக்ஸிமம் 10.8% பக்கமா ரிலையன்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டிங்ஸ் இருக்கு. ரிலையன்ஸ் 10% இருக்கிறதுனால ரிலையன்ஸோட மூவ்மெண்ட்டை பொறுத்து நம்மளோட நிப்டி 50 சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் 450 ஃபண்டுக்கு மேல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனி, நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ற கம்பெனியா இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா இந்த கம்பெனியில இருக்கு. ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 50%க்கு மேல ப்ரொமோட்டர் கையில தான் இருக்கு. சோ இப்போ ஏஜிஎம் மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போர்டு மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்றப்பயே நம்மளோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்த்துக்கலாம். இதோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் 22% இருக்கு. டிஐஐ பொறுத்த வரைக்கும் 18% இருக்கு. பப்ளிக் கிட்ட ஒரு 10% இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குனால இந்த கம்பெனி நினைச்ச விஷயங்களை ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. அதனால நல்ல வெல்த்தையும் கிரியேட் பண்ண முடியுது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஜியோ சினிமாஸ் ஐபிஎல் ஃப்ரீ டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்ப டோனியை 1 இயர் பிரேக்கு அப்புறம் மறுபடியும் ஐபிஎலுக்கு கொண்டு வந்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக் அப்பயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல ஒரு வெல்த்தை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். ஜியோ சினிமாஸ் அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுல ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல தான் டிமர்ஜர் நியூஸ் இருந்துச்சு. ஜியோ பினான்சியல் சர்வீசஸோட டிமர்ஜர் நியூஸை பத்தியும் பார்த்தா கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனி இது தனியா பிரியும், அதாவது டிமர்ஜ் ஆகும், இல்லைன்னா ஐபிஓ வரும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது தனியா டிமர்ஜ் ஆகி நமக்கு அது ஒரு நல்ல வெல்த் 260 அந்த ரேஞ்சில் கிடைச்சி இந்த ஸ்டாக் இப்ப 340 ரூபாய்ன்ற ரேட்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க ஆயில் அண்ட் பிசினஸ்லயும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஜியோ பினான்சியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லயே இந்த ஸ்டாக் கொடுத்தோன்னே கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல 180 இருந்து 210 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். 200 வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம லெவல் பை லெவலா 25%, 25%, 220 வரைக்கும் நம்ம நல்ல ஒரு பிரைஸ்ல அக்குமுலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏஜிஎம் மீட்டிங்ல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரிலையன்ஸ் ரீட்டைல், ஜியோ இதோட ஐபிஓ டீடைல்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய இந்த ஏஜிஎம் மீட்டிங்ல எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா அதுக்கு மாறா இந்த ஏஜிஎம் மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா போனஸ் இஷ்யூ கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிசினஸ் ஹெவியான பிசினஸ் இருக்கு. நிறைய சப்சிடி கம்பெனிஸ் இருக்கு. இவங்க நம்பர் ஆஃப் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலையன்ஸ் கேஸ் பிசினஸ் இருக்கு, பாலிஸ்டர்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இது ரிலேட்டடான பிசினஸ் இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி மீடியா பிசினஸ் இருக்கு, டிஜிட்டல்
சர்வீசஸ் இருக்கு, ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இருக்கு, டெக்ஸ்டைல் இருக்கு, பெட்ரோலியம் பிசினஸ் இருக்கு, இ-காமர்ஸ் இருக்கு, பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு, டெலிகாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் செக்டர்ஸ்ல இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாடா குரூப்புக்கு அடுத்து இருக்கிற ஒரு பெரிய குரூப்பா இருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் பிசினஸ் இருந்தாலுமே மார்க்கெட்ல வந்து ஹெவியான காம்படிஷன் இருக்கு. இப்ப சப்போஸ் ஜியோவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு டெலிகாம் பிசினஸ்ல அதர் கம்பெனிஸ் ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா இதெல்லாமே இருக்கு. டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ரீட்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருந்தாலும் இதுக்கு காம்படிட்டிவா டாடாவில் பாத்தீங்க அப்படின்னா குரோம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிசினஸ்க்கும் இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. அதனால இவங்க வந்து மார்க்கெட்ல வந்து ஒவ்வொரு கம்பெனியும் அக்வயர் பண்ணிட்டு வர்றாங்க. இவங்க அது இல்லாம ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அடுத்த லெவல்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப வந்து மீடியா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்னி ஹாட் ஸ்டார் வந்து ஒரு ஹெவியான காம்படிஷனா இருந்துச்சு. இப்ப ஜியோ வந்து இந்தியன் பிசினஸ் டிஸ்னி ஹாட் ஸ்டாரை வந்து அக்வயர் பண்றாங்க. இதனால இவங்க டிஜிட்டல் பிசினஸ்ல வந்து இன்னும் ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப 3000 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ரேட்ல வந்து இது போனஸ் கொடுத்தா 1500 ரூபாய்ன்ற ரேட்டுக்கு மறுபடியும் வரும். கூடிய சீக்கிரம் இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் ஆகட்டும், அதே மாதிரி ஜியோ இது டீமர்ஜ் ஆனாலோ இல்ல நியூவா ஐபிஓ விட்டாலோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூஸஸ் வர்றப்ப இந்த ஸ்டாக்ஸ் அதாவது ரிலையன்ஸ் ஜியோவும் சரி ரிலையன்ஸ் ரீட்டைலும் வந்து இவங்க வேல்யூ வந்து அன்லாக் பண்றப்ப இது வந்து நல்ல ஒரு growth-ஐ கொடுத்து மறுபடியும் வந்து 3000 லெவல்லயே செட்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து அவங்க 5 டைம் வந்து போனஸ் இஷ்யூ வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 1980ல 3:5 ரேஷியோல கொடுத்திருக்காங்க, 83ல 6:10 ரேஷியோல கொடுத்திருக்காங்க, 97ல 1:1, 2009ல 1:1, 2017ல 1:1, இப்போ கொடுக்க போறதும் 1:1ல கொடுத்திருக்காங்க. சோ இது வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ஃபேஸ் வேல்யூ உடையாம 10 தான் இருக்கு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபியூச்சர் ஐபிஓஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு ஏஜிஎம் மீட்டிங்லயும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஜியோவும் ரிலையன்ஸ் ரீட்டைலோட ஐபிஓ தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்களோட ரெவென்யூ பிரேக்கப் பார்த்தாவே கிளியரா புரியும். ஆயில் அண்ட் கெமிக்கல்ல வந்து 52% இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெவியான பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா ரீட்டைல 27% இருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரம் வந்து இது தனியா டிமெர்ஜ் ஆகிறதுக்கோ இல்ல ஐபிஓ லிஸ்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கு அப்புறம் ஹெவியானதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சர்வீஸ்ல ஒரு 12% இருக்காங்க. சோ அதனால வந்து ஜியோவும் ரிலையன்ஸ் ரீட்டைலும் இதுல எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதனால கூடிய சீக்கிரம் வேல்யூ அன்லாக் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயில் அண்ட் கெமிக்கல் பிசினஸ் மட்டும் இல்லாம இப்ப நம்பர் ஆஃப் செக்டர்ஸ்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டே தான் இருக்காங்க. ஃபியூச்சர் கிரவுத் இருக்கிற கிரீன் எனர்ஜி, சோலார், பேட்டரி பிசினஸ் இந்த மாதிரி இதுலயும் இப்ப ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இதெல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு அடிஷனலா நிறைய வாய்ப்பு இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா வந்து நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்ஸ் தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங், அதாவது நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கம்பெனில வந்து ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை இந்த கம்பெனி கொடுத்துருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க வந்து கன்சிடர் நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.